22nd சென்னை இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மாஸ்டர் கிளாஸஸ் அண்ட் கான்வர்சேஷன் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு எடிட்டர் பிரவீன் கேஎல் அவர்களோட தான் பார்க்க போகிறோம். 10 தலை, சென்னை 28, மங்காத்தா இது போன்ற பல வெற்றி படங்களுக்கு இவர் எடிட்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர் கூட. ஆடியன்ஸோட Q&A செஷன் போச்சு. அது என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்காதீங்க, என்னோட சம்பளத்தை வந்து டிஐக்கு போட்டுருங்க, படம் ஹிட் ஆச்சுன்னா அப்புறமா சம்பளம் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு கேட்கும்போது வந்து இது இன்னைக்கு விட ஒரு 10 மடங்கு ராவாக இருந்துச்சு. பேசிக்கலி உங்களோட குழந்தைய நான் வந்து வெட்டுவேன்னா எவன் ஒத்துப்பான், எவனும் ஒத்துக்க மாட்டான். ஏன் வெட்டுறான்னு சொல்லணும், அது சர்ஜரியாக எல்லாம் வந்து வெட்டுறனா. வாரிசு அப்படின்னு ஒரு படம் எடுத்துக்கலாம், விஜய் சார் நடித்த படம். அதில் வந்து குஷ்பு மேடமோட சப்ளாட் ஒன்று இருந்தது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி படத்துக்கு அது தப்பு. குஷ்பு மேடம் நடிக்கிறாங்கன்னு அவங்களும் ஒரு 4-5 இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க வேறு. ஸோ அப்போ நம்ம எடுக்கும்போது வந்து இட் இஸ் அ வெரி ஹார்ட் திங் டு மேக் அ டிஷ். எல்லாருக்கும் காலை வணக்கம். ஐ ஹோப் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தமிழ். தமிழ் பெட்டரா இங்கிலீஷ் பெட்டரா நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் பேசிடுறேன். நன்றி. ஓகே, தமிழ்லேயே போயிடலாம். நீங்கள் சரி. என்னோடய முதல் படம் வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணது. இந்த படம் இது என்னென்னா பேசிக்கலி எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சொன்னாங்களான்னு தெரியல, நான் பண்ண படங்கள்லேருந்து ஒரு 5 கிளிப்ஸ் வந்து ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை பற்றி ஏதோ பேசணுன்னா கூட நம்ம பேசிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற விஷயங்களும் கேட்கலான்னு. ஸோ இந்த படத்தை பற்றி பேசிடலாம். முதல் படம் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. பட்ஜெட் இல்லை படத்துக்கு, ஆப்வியஸ்லி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அன்றைக்கி இல்லை. 1.25 கோடின்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட பட்ஜெட் அப்போ இந்த டைமில். ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ண முடியும், அதுக்குள்ளே புதுசாக என்ன காட்ட முடியும் அப்படின்றத எல்லாரோட ஆர்வமும். முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஸ்போர்ட் கிரிக்கெட் அண்ட் யூனோ ஒரு காமன் எமோஷன் அக்ராஸ் த வேர்ல்ட் விச் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். இது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் இது ஆரம்பித்தது. பியூர்லி வெங்கட் பிரபுஸ் பிரெயின் சைல்ட். பட் இதை வந்து டெக்னிக்கலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது தான் ஐவ் ஆல்வேஸ் பீன் இன்ஸ்பயர்ட் வித் ஸ்ரீகர் சார்ஸ் edit pattern in terms of narrative, and Anthony also. Anthony, because he cracked how you can push the boundaries of how you present the edit. Grammar எப்படி உடைக்கலாம் அப்படின்றது. ஸோ I just wanted to be in between both these guys and see narrative structure இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து இன்றைக்கி கிம்மிக்கியாக இல்லாமல் எப்படி ப்ரெசென்ட் பண்ண முடியும், ஒரு ஸ்டைலிஷாக கொஞ்சம் ஃபங்கியாக அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது தான். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட பேக் ட்ராப் சொல்லணுன்னா சரண், எஸ்பிபி சரண், அவங்க தான் ப்ரொடியூசர். முதல்ல வந்து அவருக்கு வந்து இது ஃபில்மில் ஷூட் பண்ண படம். அவருக்கு வந்து பட்ஜெட் இல்லை டிஐ பண்ணுறதுக்கு. அந்த டைமில் வந்து ஒரு 8 லட்ச ரூபா நினைக்கிறேன். அந்த 8 லட்ச ரூபா பட்ஜெட் இல்லைன்னு சொன்னோடனே நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்காதீங்க, என்னோடய சம்பளத்தை வந்து டிஐக்கு போட்டுருங்க, படம் ஹிட் ஆச்சுன்னா அப்புறமா சம்பளம் கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல வந்து தேங்க்யூ. இல்லை அது வந்து என்ன, ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுர் நாட் ஜஸ்ட் மீ, எவ்ரி ஒன் வாஸ் அந்த டீம், எல்லாருக்குமே வந்து இந்த படம் ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு பெரிய இது இருந்தது. அதுக்காக தான் அது பண்ணது. ஸோ 2 வாட்டி எடிட் பண்ணோம். முதல்ல வந்து ஃபில்ம் வெர்ஷன், 2வது வாட்டி வந்து டிஐ வெர்ஷன். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபில்ம் வெர்ஷனில் வந்து 4 ஃப்ரேம் கட் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஃப்ரேம் கட் இல்லை, சாரி, ஒரு 2 ஃப்ரேம் கட் பண்ணிங்கன்னா அடுத்த 2 ஃப்ரேம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. பிகாஸ் நம்ம ஒட்டி டேப் போடுறதுக்கு அந்த பிரச்சனை. whereas in DI you can do any number of cuts. 1 ஃப்ரேமாக இருக்கலாம், 2 ஃப்ரேம்ஸாக இருக்கலாம், 5 ஃப்ரேம்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஃபில்முக்காக பண்ணது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கும் எடிட் பேட்டர்ன். பட் டிஜிட்டலுக்கு வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த படத்தோட சாங்ஸ்லாம் எடுத்திங்கன்னா அந்த டைமில் வந்து நம்மளுக்கு இப்போ இருக்கிற மாதிரி ஓடிடியோ ஒரு யூடியூபோ அந்த அளவுக்கு பிரபலமாக இல்லை. ஸோ அவர் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் வாட்சிங் எனி ஃபில்ம் சாங் ஆர் எனிதிங் தட் இஸ் பார்ட் ஆஃப் த ஃபில்ம் அப்படின்னா ஒன்று தியேட்டர் போனோம், இல்லைனா வந்து நம்மளுக்கு இந்த சன் டிவியில் வந்து இந்த வாரம் இந்த சாங்ஸ் காட்சிகள் வரும், சன் மியூசிக்கில் வரும். ஸோ அதனால் மெயினாக இந்த படத்தில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணது வந்து சாங்ஸ். ஏன்னா நிறைய வந்து சாங்ஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா ரிப்பிட்டேஷன் வேல்யூ இருக்கும் டிவியில். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை 28 சாங்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணியிருப்போம். ஜென்ரலி ஐ லைக் டு எடிட் சாங்ஸ். ஐ லைக் டு ஹாவ் அ பேட்டர்ன் இன் அ சாங். அந்த பேட்டர்ன் ஒன்று பண்ணோன்னா அது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னி வரைக்கும் ஐம் ட்ரைங் டு டூ இட். பட் இப்போ அந்த எஃபெக்ட்ஸ்லாம் விட்டாச்சு. ஏன்னா அட் சம் பாயிண்ட் ஐ ஃபெல்ட் அந்த தட் ஃபேஸ் ஆஃப் ஆடிங் எஃபெக்ட்ஸ் இன்டு சாங்ஸ் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நவ் ரிதம்க்கும் பீட்டுக்கும் எப்படி கட் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் வந்து நான் பார்க்குறதுல வந்து தப்புன்னு சொல்லலை, அது அவங்க பேட்டர்ன்.
லிரிக்குக்கு கட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ஒன் லிரிக் தில் சேஞ்ச் ஓவர். அந்த லிரிக் எண்டில் வந்து சேஞ்ச் ஓவர். நான் என்னோட அசிஸ்டன்ஸ்க்கும் இல்லை என்னோட கூட இருக்கிற கொலீக்ஸ்க்கும் என்ன சொல்லுவேன்னா, பீட்டுக்கு கட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அந்த பீட் பிடிச்சோன்னா உங்களுக்கு சவுண்டோட போகும்போது வந்து கட்டு வந்து ஸ்மூதராக இருக்கும். ஓ தட் இஸ் ஒன் திங் ஐ ஸ்டில் ஃபாலோ, விச் இஸ் வாட் எனக்கு பாலுமேந்திரா சார் கற்றுக் கொடுத்த நிறைய விஷயங்கள் இது ஒன்று. இன்னி வரைக்கும் அது எனக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. அவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா சவுண்டு கட்ஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயமா சொல்கிறேன். சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாள் வந்து நான் கதை நேரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து டீசல் ட்ரெயினோட ஹாங்க் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. எதுக்கு சார் அப்படின்னு. அப்பேரண்ட்லி அந்த சவுண்டு வந்து இட் எவோக்ஸ் அ லாட் ஆஃப் சேட்னஸ் இன்சைட் யூ. ஸோ ஒரு சேட் மூமெண்ட், ஒரு சேட் எமோஷனுக்கு வந்து அது வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு நான் நம்பலை. ஐ வாஸ் ப்ராப்ளி 18 years at that time. என்னடா ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு. Then I realized after 3 years when I was in Singapore, I was going through some book about film editing. It was there. ஸோ அப்போனா நம்மளுக்கு அன்றைக்கி ஆக்சஸ் இருந்தது, நம்ம பார்த்துறோம், இன்னும் படிக்கிறோம். அந்த காலத்தில் அவங்களுக்குலாம் வந்து VHS டேப்பு ஏதாவது ஒரு வருஷம் கழிச்சு வர ஃபில்ம் மேகசைன்ஸ் அதில் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா நம்மளாம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கற்றுக்க ஆரம்பித்தது தான். ஸோ எனிவே ஐ ஓவ் அ லாட் டு தட் கிரேட் மேன். ஸோ தேங்க்யூ. எத்தனை பேர் இந்த படம் பார்த்தீங்கன்னு தெரியல, பட் ஒன் ஆஃப் மை ஃபேவரேட்ஸ். நாட் பிகாஸ் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் இட், பட் இந்த படம் கன்சீவ் ஆனதே ஒரு பயங்கரமான கதை இருக்குது அதுக்கு பின்னாடி. திஸ் வாஸ் சப்போஸ் டு பி மை செகண்ட் ஃபிலிம் ஆஃப்டர் சென்னை 28. பட் ஸ்கிரிப்டாக ஃபஸ்ட்டு கேட்கும்போது வந்து இது இன்னைக்கு விட ஒரு 10 மடங்கு ராவாக இருந்துச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஆல்சோ. ரான்போது அண்ட் டேக்கிங் கோர்ஸ் லாங்குவேஜ். குமார் வாண்டட் டு பி ஆஸ் ரியலிஸ்டிக் அஸ் பாசிபிள். அந்த நார்த் மெட்ராஸில் இருக்கிற இந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும். ஸோ பட் திஸ் வாஸ் வே பேக் இன் 2007 எண்ட். அந்த டைமுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்களான்னு கண்டிப்பாக இல்லைன்றது என்னோடய அபிப்பிராயம். ஸோ நான் சரணண்ணா கிட்ட சொன்னது என்னென்னா, இது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்குது, எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு. தட் வாஸ் அவர் டிஸ்கஷன். பட் குமார் வென்ட் பேக் டு த ரைட்டிங் போர்ட். திருப்பி அதை வந்து நல்லா குறைச்சி எடுத்துகிட்டு வந்து பண்ண படம் தான். பட் இந்த படத்துக்கு வந்து ஐ திங்க் அலோகேட் பண்ண இதுவும் அகெயின் இட் வாஸ் ஷார்ட் ஆன் ஃபில்ம். முதல் 4 நாள்லேயே அந்த படத்துக்கு அலோகேட் பண்ண நெகட்டிவ் என்ன இருக்கோ, ஷூட் பண்ணுறதுக்கான நெகட்டிவ் இருந்ததோ முதல் 4 நாளில் முடிஞ்சு போச்சு. அதாவது Jackie Shroff had to take, he did 32 takes on his first day of shoot. அந்த ஒரு வீட்டிலேருந்து நடந்து வந்து கார் ஏறுற ஷாட் ஒன்று இருக்கும் அந்த கோழி பந்தயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த அளவுக்கு குமார் இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். அண்ட் until he gets what he wants, he will drive it. பட் எனக்கு வந்து என்னடா இப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது இருந்தது. ஏன்னா ஆப்வியஸ்லி பட்ஜெட்ஸ் ஆர் ஒன் திங். ரஷ்யா பார்க்கும்போது எவ்ரி ஷாட் வாஸ் லைக் அ ரவிவர்மன் பெயிண்டிங். ஸோ அண்ட் யார் நம்புறாங்களோ இல்லையோ இந்த படத்தை வந்து குமார் ராஜாவோட ஜாஸ்தி நம்மளது வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்பிபி சரண். நல்ல கஷ்டம், கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் இதை எடிட் பண்ணி யுவன் சங்கர் ராஜா 2 வாட்டி பிஜிஎம் போட்டு அது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருந்தது. நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது வந்து ஐ திங்க் அதுக்கு அடுத்த வாரம் இது ஒரு பெரிய படம், படத்துக்கான கரெக்டான ரெக்கக்னிஷன் கிடைக்கல. எல்லோரும் கொஞ்சம் அப்படியே சோர்ந்துட்டோம், என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண படம் யாருக்குமே சேரலையே அப்படின்னு. பட் நேஷ்னல் அவார்டு எனக்கு, ஸ்ரீகாந்த், அப்புறம் குமார் ராஜாவுக்கு, சரணண்ணாக்கு, எல்லாருக்குமே எல்லாருக்குமே கிடைச்சதுக்கப்புறம் நிறைய மக்களுக்கு அது சேர்ந்துச்சு. அதேமாதிரி இதே சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வி பிளேட் தட் ஃபிலிம். ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கிடச்சிது. என்ன எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இட் கேவ் அஸ் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் தட் ஃபிலிம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி படத்தை மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எங்களுக்கு ஓப்பன் ஆச்சு. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரெசன்டேஷன். ஐ மீன் இது எந்த ஜானரில் ஃபிட் பண்ணுவீங்கன்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி பல கலவைகள் இருக்கும் இதுக்குள்ளே. அண்ட் எடிட்டாக வந்து குமார் ராஜா கேவ் அஸ் அ லாட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. இதுக்கு நிறைய கிளாசிக்கல் மியூசிக் வச்சு நாங்கள் எடிட் பண்ணோம். அதை வச்சு ட்ரை பண்ணியிருப்போம். அந்த சேஸ் சீக்வன்சஸ் எல்லாமே. பேசிக்கலி மேரியிங் ஃபியூ ஸ்டோரிஸ் டுகெதர் இஸ் அ வெரி ஹார்ட் திங் டு டூ. அப்போது அந்த டைமில் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து பேபல், அப்புறம் இன்னொரு படம் ஒன்று இருக்குது, ஐ ஃபர்காட் தி நேம். ஸோ அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் தான் எடுத்தோம். மேஜர்லி வாட் வி வாண்டட் டு கன்வே அக்ராஸ் இன் திஸ் வாஸ் Kumar, being Kumar, is very
பர்டிகுலர் அபவுட் ஹவ் ஹி வாண்ட்ஸ் இஸ் எடிட்ஸ் டு லுக். ஸோ நிறைய யூரோப்பியன் ஆட்ஸ்லாம் பார்த்து அதுலேருந்துலாம் இன்ஸ்பயர் ஆகிலாம் எடிட் பண்ணியிருந்தோம் இந்த படத்துக்கு. ஸோ யா, தட்ஸ் தி பேக் ஸ்டோரி. அகெயின் மெட்ராஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களில் ஒன்று. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன், ஒரு ஹீரோவை பின் பக்கமாக வச்சு எப்படி ஒரு கதை சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்ல மாட்டேன், ஒரு பெரிய தைரியம் வேணும் அதுக்கு. அதை வந்து ரஞ்சித் ரெண்டாவது படத்தில், அதுவும் அட்டகத்திக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹீரோ கார்த்தி சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வச்சு இது பண்ணும்போது வந்து நிறைய இட் குட் கோ இதர் வே. இட் குட் பி அ வெரி ரிஸ்கி திங் ஆல்சோ. இன்ஃபேக்ட் நான் கதை படிச்சுட்டு கார்த்தி சாருக்கு சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சார் நீங்கள் தேடிட்டு தேவர் மகன் இதுதான் சார் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஸோ ஹீ லவ் த ஃபில்ம். எல்லாருக்குமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண படம். நல்ல எமோஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும், எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் ரஞ்சித்தோட வாழ்க்கையில் நிறைய நடந்த நிறைய உண்மை சம்பவங்களை வச்சு பேஸ் பண்ணி பண்ணது. இந்த படத்துக்கு மெயினாக இன்ஸ்பிரேஷன் வந்து வாங் கார்-வாய் மியூசிக் நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். வாங் கார்-வாய் இஸ் ஹாங்காங் டைரக்டர். இஸ் ஃபில்ம்ஸ் அமேசிங். கொஞ்சம் ஆர்ட்டியாக இருக்கும், பட் ஆனால் இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப செட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ்க்கு அனுப்பும்போதே நாங்கள் அந்த மியூசிக் வச்சு தான் அனுப்பினோம். Obviously he had his own style and compositions, but பேசிக்கலி இந்த படத்துக்கு வந்து எப்படின்னா we knew சில படங்கள் நம்மளுக்கு தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் இதுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அமைஞ்ச ஒரு 1-2 சில படங்களில் பல படங்கள் 1-2 கிடையாது, அந்த மாதிரி படங்களில் இது ஒன்று. எனக்கு நல்ல ஞாபகம் 4 frames சூர்யா சார் படம் பார்த்துட்டு அப்போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசினாங்க இந்த படத்தை பற்றி, கார்த்தி சாரை பற்றி, அவங்களோட இதை பற்றி. ஜென்ரலாக வந்து அப்போ அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன் ஏன் நாங்கள் வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சூர்யா சார் அவங்க ஃபேமிலியாக இருந்தது எல்லாருமே வந்து கார்த்தி சாரோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்க. அண்ட் ரஞ்சித் ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் த அவ்வளோ அரசியல் இருக்குது இந்த படத்தில். இன்ஃபேக்ட் நான் எடிட் பண்ணும்போது எனக்கு அது தெரியல, பட் அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் போய் ஃபோன் பண்ணி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் எடிட்டராக என்னோட கான்ட்ரிபியூஷனாக எடுத்திங்கன்னா இதில் வந்து பேசிக்கலி வி ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரீட் திஸ் இஸ் அ போயம். சமூகத்தில் நடக்கிற நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அதை எப்படி எடுத்து சொல்லலாம், எப்படி யாருமே நோகாமல் எப்படி எடுத்து சொல்லலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஒரு சின்ன இதுதான் இந்த படம். தேங்க்யூ. another big ticket for all the entire team மங்காத்தா. அது பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இந்த படம். அஜித் சாரோட 50வது படம். அவர் ஒரு நெகட்டிவ் ஷேடில் முதல் தடவைன்னு நினைக்கிறேன் நெகட்டிவ் ஷேடில் ப்ளே பண்ண இல்லை வரலாறு பண்ணிட்டேன் நெகட்டிவ் ஷேட் பண்ணுற கேரக்டர். ஸோ என்னென்னா அந்த டீமுக்கே வந்து ஒரு பெரிய ஹீரோ படம்னும்போது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், ஃபேன்ஸ் இருப்பாங்க. எந்த அளவுக்கு ஒரு ஹீரோவை வந்து ஸ்க்ரீனில் ஆப்வியஸ்லி ஹீரோவோட ப்ரெசன்ஸ் ஸ்க்ரீனில் எவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணுறோமோ அவ்வளோ மில்க் பண்ணலாம். கிளாப்ஸாக இருக்கட்டும் சரி, இன்னும் அப்ரிசியேஷனாக இருந்தாலும் சரி, விசில்ஸாக இருந்தாலும். ஐ ரிமெம்பர் ஐ வென்ட் டு ஒன் தியேட்டர், ஒரு படம் ரிலீஸ் ஆகும், ஒரு ஓப்பனிங் சீனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் கத்திக்கிட்டே இருந்தாங்க, காதெல்லாம் வலிச்சுது அந்தளவுக்கு. அப்போ தான் ரியலைஸ் பண்ணோம் தட் இஸ் வாட் ஃபேன் பவர் மீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணோம் இந்த படத்தில். பிகாஸ் வி ஹேட் த பட்ஜெட்ஸ். ஆப்வியஸ்லி பிக் ஹீரோ படம்னும்போது பட்ஜெட்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஷாட் வந்து இட்ஸ் கால்ட் அ நெரோ ரிக். இட்ஸ் அ கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் ரிக் விச் வில் இங்கேருந்து நம்ம ஓகே அவருக்கு ஃபோக்கஸ் பண்ணி மேலே போயிட்டு திருப்பி இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 100 வாட்டி ஷூட் பண்ணாலும் அதே லென்த்து அதே ஃபோக்கல் லென்த்தில் இருக்கும், அதே மூமெண்ட் தான் இருக்கும். ஸோ திஸ் வாஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் அன் ஐக்கியா ஆட். ஐக்கியான்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் ஒன்று இருக்குது, ஸ்வீடிஷ் ஷாப். ஸோ ஐ சா சம்திங் இன் சிங்கப்பூர் when I was there. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருப்போம். வாடா பின் லாடா அப்படின்னு சொல்லி ஒரு சாங் வந்து பின்னாடி ஃபுல்லாக பேக்ரவுண்ட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அகெயின் தட் வாஸ் ஃப்ரம் தட் ஒன்லி. அந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்ஸ்லேருந்தோ இல்லை ஒரு பில்போர்ட்லேருந்து ஒரு சின்ன இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான் அமூலோட பில்போர்டு. அதில் இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான் தோஸ்த் படா தோஸ்த் அப்படின்ற சாங்கு சரோஜாவில். அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த படத்தில் பண்ணோம். ரிலீஸ் வரைக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பயத்தோடு தான் இருந்தோம் நாங்கள், ஏன்னா பெரிய படம் பெரிய ரிலீஸு. அண்ட் வி டோன்ட் நோ ஹவு பீப்புள் வில் டேக் அஜித் சார் 50வது படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணார் அப்படின்ற மாதிரி. பட் இட் ஆல் கிளிக்ட் அண்ட் எல்லா சாங்ஸும் ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி இந்த ஸ்டன்ஸ் அண்ட் எவ்ரி திங் எண்டு ட்விஸ்ட்டும் ஒர்க் ஆச்சு.
Basically, we were a very happy team after the release, and this film opened up a lot of opportunities for every member of the team. So I'm glad we were part of it. Thank you. ஹலோ சார். Hi, good morning. சார். சார் எனக்கு என்னென்னா கொஷின்னா, இப்போது நம்ம ஆரையங்கண்டம் படம் இருக்குல்ல சார், அதில் ஒரு சீன் ஒன்று வரும். இப்போ சேஸ் சீன் ஒன்று வரும். அந்த சீனே 3 தடவை ப்ளே அவுட் ஆகும். ஒரு தடவையுமே ஸ்பீடு வந்து அதில் லைக் ரேம்ப் வேறு மாதிரி இருக்கும், வாய்ஸ் ஓவரும் அதுக்கு வந்திருக்கும். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ அந்த சீன் வந்து நீங்கள் எடிட்டில் தான் முடிவு பண்ணிங்களா இந்த மாதிரி பண்ணி அப்ரோச் பண்ணலான்ட்டு, இல்லாட்டி லைக் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே அது அந்த மாதிரி 3 தடவை ப்ளே அவுட் பண்ணலான் இருந்துச்சாங்கிறது தான் சார். இல்லைங்க, எடிட்டில் தான் அது. எவ்ரி ஷாட் தட் இஸ் சீன் தட் சீக்வன்ஸ் ஒரு ஷார்ட் அண்ட் 48 ஃப்ரேம்ஸ். படத்தோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிசால்விங் பாயிண்ட் அது. அந்த படம் என்னன்னு சொல்கிற ஒரு இது, அந்த பேக் ஸ்டோரி என்ன, இட் வாஸ் ஆல் சம்பத்ஸ் பிளான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வி ஜஸ்ட் வாண்ட் டு கெட் சம் ஐபால்ஸ். அதாவது சடனாக அப்படி டக்குன்னு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த பேட்டர்னையே நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ இட் வாஸ் மோர் லைக் டு கெட் யூ ஐபால்ஸ், கொஞ்சம் சவுண்டாகவே கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது. தேங்க்யூ சார். அது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சீன்ஸ். அது சவுண்டாக இருக்கட்டும், எடிட்டாக இருக்கட்டும், ஐ திங்க் ரெண்டுமே அதுக்கு செம்ம ப்ளே அவுட் பண்ணி சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். இப்போ நீங்கள் அஜித் சார் நிறைய மல்டிபிள் அஜித்ஸ் காமிச்சிங்க. இது வந்து அந்த காலத்தில் டெக்னாலஜி ஆஃப் ஃபிலிமில் மறைச்சிட்டு எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது என்ன மாதிரி அதை பண்ணுறீங்க சார்? அது பண்ணுறேன். அதான் சார், அது பேர் வந்து நெரோன்னு சொல்லிட்டு மோஷன் கண்ட்ரோல் இருக்குது. அப்போ பாம்பேலேருந்து வர வச்சோம். அதோட டெக்னீஷியன் அப்போ இல்லை. ஸோ அவர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்தார். இட்ஸ் அ மோஷன் கண்ட்ரோல் இருக்கு. உங்களுக்கு இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நீங்கள் அங்கே அந்த கேமரா வச்சு ஒரு பேன் அப் பேன் டவுன், அப்புறமா வந்து ஒரு ட்ராலி இன் அப்படின்னு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த மூமெண்ட் அதுக்கு வந்து நீங்கள் சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஷூட் பண்ணும்போதெல்லாம் அதே லென்த், அதே ஃபோக்கல் லென்த், அதே மூமெண்ட்டில் தான் அது எடுக்கும். ஸோ நம்ம அதை வச்சு அப்புறமா ரோட்டோ பண்ணுது ஒரு அஜித் சார். ஸோ 10 அஜித் சார் 10 வாட்டி ஷூட் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அதே மூமெண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரோட்டோ பண்ணுறது ஈஸியாக இருந்துச்சு. அது மாநாடு படம் ரிலீஸ் ஆன போது டேரக்டர்ஸ் பற்றிலாம் பேசாமல் எடிட்டர்ஸை பற்றி ஃபஸ்ட் டைம் பேசுகிறது நான் பார்த்தேன். இப்போ வந்து மாநாடில் வந்து படம் பார்க்கும்போது ஸ்கிரிப்டாகவே ஒரு ரைட்டர் வந்து எடிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நீங்கள் வந்து எடிட்டராக அதை எப்படி இன்னும் மெருகத்தை நீங்கள் வேறு ஏதாவது அதை ஆட் பண்ணிங்களா அதில்? Thank you. Manada, again, it was a very experimental film, very high concept film. So, உட்காருங்க ப்ளீஸ். ஸோ என்னென்னா, மக்களுக்கு புரியாமல் போயிடக்கூடாது அப்படின்றது தான் முயற்சி அந்த படத்தில். ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளேவாகவே வந்து அது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு ஒரு புது விதமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண படம். கண்டிப்பாக அது இட் வாஸ் தேர் இன் த ஸ்டோரி, இட் வாஸ் தேர் இன் த ரைட்டிங். பட் அதை இன்னும் எப்படி ஸ்கேல் அப் பண்ணலாம் அப்படின்றது தான் எடிட் டேபிளில் ஒரு முயற்சியாக இருந்தது. ரெண்டாவது வந்து மெயினாக ஒரே விஷயத்த நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து ஒரு ரீலியே நம்ம வந்து ஒரு 2 தடவைக்கு மேலே பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அப்படின்னும்போது ஒரு 2.5 மணி நேரம் ஒரு படத்தை எப்படி உட்கார வைக்க போகிறோம் அப்படின்றதுக்கு தான் அந்த இது ட்ரையல் பண்ணோம். பேசிக்கலி இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எவ்ரி டெக்னீஷியன். நான் வந்து எடிட் மட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பட் நிறைய ட்ரை பண்ணோம். எடிட்டில் நிறைய விஷயங்கள் மாற்றணும். பேப்பர்லேயும் இருந்தது, அவங்க ஷூட் பண்ண விதமும் இருந்தது. நம்மளுக்கு ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்றது கிடையாது இந்தியன் கான்டெக்ஸ்டில் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நாங்களும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஜென்ரலாக ஒரு 45 நாள் ஆகுது ஒரு படத்துக்குன்னா, இதுக்கு ஒரு 15-20 days எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு வி வாண்ட் டு மேக் ஷுர் தட் ஒரு பட்டி தொட்டியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த கதை புரியணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான். அதனால தான் நீங்கள் அந்த படத்தோட டீசரும் ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா, அந்த டீசர் ட்ரெய்லர்லேயே திணிச்சிட்டு இருப்போம் இந்த கான்செப்டை, டைம் லூப் கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே வரும்போதே ஆடியன்ஸ் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் வரணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் டீசர் ட்ரெய்லர்லேருந்தே சொல்ல ஆரம்பிச்சாச்சு, ப்ரொமோஷன்ஸ்லேயும் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. ஸோ வரும்போதே அந்த மைண்ட் செட்டு கொண்டு வந்து தான் ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் முயற்சி அதுக்கு. சார் குட் மார்னிங் சார். ஐ எம் சுனில்குமார் சார். என்னோட பேர் ஐஏஎஸ் இன்ஸ்டியூட்லேருந்து வரேன். நீங்கள் சொன்னீங்களே சார், மங்காத்தா அந்த சீனுக்கு வந்து ஃபியூரி ஷேட்லேருந்து அந்த விஷயத்த சொல்லியிருந்தோம் அப்படின்ட்டு. அப்புறம் மெட்ராஸ்க்கு வந்து இது ஹாங்காங் டேரக்டரோட அந்த எடிட்டிங் பேட்டர்னும் அந்த சவுண்டு இதெல்லாம் சொல்லியிருந்தீங்களே சார். இப்போ சொல்லும்போது ஒரு படம் வந்து ஒரு நல்ல முறையில் வந்து வெளியே வரத்துக்கு ஒரு எடிட்டருக்கும் அந்த டேரக்டருமான அந்த உறவு எந்த முறையில் இருக்கணும் சார்? இப்போ நீங்கள் இது அவருக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க, அவளோட விஷயத்த உள்வாங்கியிருக்கீங்க. அந்த உறவு எப்படி அந்த மியூச்சுவலாக கனெக்ட் ஆகும்போது தான் ஒரு படம் நல்ல படி வருது. அதான் டேரக்டருக்கும் எடிட்டருக்குமான உறவு எந்த வகையில் இருக்கணும் அப்படின்ட்டு.
தப்புனா தப்புன்னு சொல்லணுங்க முதல்ல. எடிட்டராக இருந்தாலும் சரி, டைரக்டராக இருந்தாலும் சரி, ஆர்ட் டைரக்டராக இருந்தாலும், மியூசிக் டைரக்டராக இருந்தாலும். அது வந்து நம்ம ஏன்னா டுவர்ட்ஸ் படத்துக்கு தான் நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட்டோ ஒரு டிஸ்கஷனோ அது இருக்கணும். கண்டிப்பாக அது எப்பயுமே ஹெல்த்தின்னு சொல்லுவேன். அதை வந்து ஒரு ஈகோயிஸ்டிக்காக எடுத்துக்கிட்டு இல்லை நான் பண்ணது தான் கரெக்டுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து அது எப்பயுமே அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்கள மாற்றவே முடியாது, மாற்றணும்னு நினைக்கவும் கூடாது நம்ம. பட் ஜென்ரலி ஃபார்ச்சுனேட்லி நான் ஒர்க் பண்ண மெஜாரிட்டி ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எப்படி எடுத்து சொல்கிறோன்றது கூட ஒன்று இருக்குது. நம்ம ஹார்ஷாக சொல்லாமல் இல்லை சார் இந்த மாதிரி கூட பண்ணலாமா, அந்த மாதிரி கூட பண்ணலாமா. நான் நிறைய நேரங்களில் இப்போ பிஃபோர் டப்பிங் வந்து லென்த்தாக இருக்குங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், டப்பிங் எடுத்துகிட்டு போயிடுங்க, டப்பிங் சீனை நீங்கள் திருப்பி திருப்பி போட்டு பார்க்கும்போது உங்களுக்கே தோணும் இது ரெப்புடேஷன் இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணுற விதம் ஒன்று இருக்குது. இல்லைங்க இது லென்த்தாக இருக்குது நான் ட்ரிம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி நோகாமல் இப்போது நம்ம ஒரு எடிட்டராக வந்து ஒரு 6 மாதம் ஒரு படத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பட் ஒரு டைரக்டராக ஒரு ரைட்டராக they would have spent at least 3 to 4 years. இட்ஸ் பேசிக்கலி உங்களோட குழந்தைய நான் வந்து வெட்டுவேன்னா எவன் ஒத்துப்பான், எவனும் ஒத்துக்க மாட்டான். ஏன் வெட்டுறான்றது சொல்லணும், அது சர்ஜரியாக எல்லாம் வந்து வெட்டுறனான்றது. ஸோ அப்படி நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் ஒன் திங், ஃபில்ம் இஸ் பிக்கர் தென் எனி ஒன் எல்ஸ். படத்துக்கு அப்புறம் தான் ஹீரோ. ஸோ கதைக்கு தட்ஸ் வாட் ஐ டெல் எவ்ரி ஒன் ஆல்சோ. படத்துக்கு கரெக்டானு பாருங்கள், ஹீரோவுக்கு கரெக்டு, ஹீரோயினுக்கு கரெக்டு, மியூசிக் டைரக்டர் கரெக்டு, இதெல்லாம் அப்புறம் படத்துக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் முதல்ல அப்படின்னு. ஸோ அந்த 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 த்ரெட்டை பிடிச்சிட்டாலே எந்த படமாக இருந்தாலும் கரெக்டாக வந்துடும். ஐ திங்க் இன்றைக்கி வர ஜென்ரேஷனில் நான் என்ன பார்க்குறேன்னா எல்லாருமே வந்து பயங்கர ரிசெப்டிவாக இருக்காங்க. தேர் ஓப்பன் டு ஐடியாஸ். இன்ஃபேக்டாக இப்போ விஜய் சாரோட பையன் ஜேசன் சஞ்சய் அவங்களோட படம் நான் தான் பண்ணுறேன். அவ்வளோ ரிசெப்டிவாக இருக்கார் அவர். இஸ் வெரி யங் அண்ட் இஸ் டேக்கிங் எவ்ரி இன்புட் தட் யூ கிவ். இஸ் நாட் சேயிங் ஐ வில் நாட் டூ ஆர் ஐ வில் டூ, பட் இஸ் டேக்கிங் இட். அதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது இன்றைக்கி வர ஜென்ரேஷனில் வந்து தேர் ஆல்சோ தேர் எக்ஸ்போஜர் ஹஸ் பீன் மோர் வைடர். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியோட இன்றைக்கி பெட்டராக இருக்குது. அண்ட் தேர் பிகாஸ் ஆஃப் தட் எக்ஸ்போஜர் தேர் ஆல்சோ வெரி எப்படி சொல்கிறது, வெரி outgoing, and also they are always ready to receive anything that you give them. At the same time we are also learning from them. So yeah, it's a two-way process. சார், ஒரு படத்துக்கு வந்து ரைட்டிங் டேபிள், எடிட்டிங் டேபிள் எல்லாம் தான் ஒரு படமே டிசைட் ஆகுது. இப்போ ஒரு படத்தை வந்து எந்த மாதிரியான எடிட்டிங் வெர்ஷன்ஸ், ஒரு படத்துக்கும் ஒவ்வொரு வெர்ஷன் இருக்குது, அதை எந்த மாதிரி இதில் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க? அதுமாதிரி நீங்கள் பண்ண படத்தில் எடிட்டிங் வெர்ஷன் வச்சு அந்த படம் வேறு மாதிரி ஒரு இதை எடிட்டிங் வேறு மாதிரி வந்து அந்த படம் நல்லா தான் மானது எடுத்து எக்ஸாம்பிள் எதுவும் சொல்ல முடியுமா? எடிட்டிங் வெர்ஷனில் எந்தெந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத, இந்த ஒரு இமோஷன், ரிதம்ஸ், இதெல்லாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. கரெக்டாக கேட்டிங்க சார். கண்டிப்பாக. வணக்கம். எமோஷன் பிடிக்கணும் சார் ஃபஸ்ட்டு. எமோஷனை தாண்டி தான், எமோஷன் இல்லைன்னா அப்புறம் ஹீரோயின் என்ன சட்டை போட்டிருக்கா, ஹீரோ என்ன பேண்ட்டு போட்டிருக்காரு, இந்த தாட்லாம் வரும் நம்மளுக்கு. இப்போ எமோஷனை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் படத்தை வந்து ஐஃபோனில் எடுங்க, இல்லைனா ஆரி கேமராவில் எடுங்க, இல்லை ஐமேக்ஸில் எடுங்க. எனக்கு நான் எமோஷன் கனெக்ட் ஆகிட்டேன்னா எனக்கு மற்றது அதை சுற்றி இருக்கிற மற்ற விஷயங்கள் வராது. நான் வந்து ஐம் ஜஸ்ட் பியூர்லி ஃபீலிங் வாட் யூஆர் ட்ரைங் டு டெல் மீ. அதை பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டு. ரெண்டாவது அடுத்தது எல்லாமே இந்த ரிதம், எடிட் பேட்டர்னாக இருக்கட்டும், இந்த வே யூ டைரக்ட், யூ பிளாக்கிங் ஆஃப் ஷார்ட்ஸ், தி பர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் த ஆர்டிஸ்ட், இது எல்லாமே. பட் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அந்த எமோஷனை பிடிச்சிட்டிங்கன்னா பெரிய விஷயம். அதை கொண்டு வர்றது தான் கஷ்டமான விஷயம். நீங்கள் ஸ்பாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை அந்த ஆர்டிஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு, அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு, அந்த சீனை புரிஞ்சுக்கிட்டு, அந்த லொக்கேஷனில் அதுக்கேற்ற மாதிரி கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் அவங்களோட பிளாக்கிங்காக இருக்கட்டும், கேமரா மூமெண்ட்டாக இருக்கட்டும், டைரக்டரோட விஷனாக இருக்கட்டும், டுவர்ட்ஸ் தட் சீன் ஆர் டுவர்ட்ஸ் தட் ஃபில்ம், இது எல்லாமே சேர்ந்து நம்மக்கிட்ட வரும்போது சார், நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, யூ கேன் எய்தர் மேக் ஆர் பிரேக் த ஃபில்ம் ஆன் த டேபிள். நம்ம ஒரு மேக்கப் மேன்லேருந்து ஒரு கேமராமேன்லேருந்து ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் மெருகேற்றலாம் எடிட் டேபிளில், அது குறையும் சொல்ல முடியும். பட் இப்போ பெரும்பாலும் எல்லாருமே வந்து மெருகேற்ற தான் ட்ரை பண்ணுவாங்க, குறை சொல்கிறதுக்கு யாருமே பண்ண மாட்டாங்க. நல்லா இல்லைன்னு நம்ம பேசிக்கிறது வேறு, வெளியில் போகும்போது அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்றது ஆடியன்ஸ்க்கு என்றைக்குமே தெரிய வராது, அன்லெஸ் நம்மளா போய் சொன்னால் தவிர. நிறைய விஷயங்கள் இருக்குது சார். இப்போது எல்லா படத்துக்கும் ஒரு சின்ன எடிட் டேபிளுக்கு வர்றதே வந்து அப்படி தான் வரும். கண்டிப்பாக ஒரு எக்ஸஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாரிசு அப்படின்னு ஒரு படம் எடுத்துக்கலாம், விஜய் சார் நடித்த படம். அதில் வந்து குஷ்பு மேடமோட சப்ளாட் ஒன்று இருந்தது, படமாக ஷூட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம். அது
பட் ஓவராலாக படமாக பார்க்கும்போது குஷ்பு மேடம் கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் they spent about 12 to 15 crores on that portion alone. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் which is much needed for commercial cinema இன்னைக்கு. அதை வச்சு நீங்கள் ஹிந்தி சேட்டலைட் ரைட்ஸ் விற்றுருப்பீங்க, ஹிந்தி ஓடிடி விற்றுருப்பீங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி படத்துக்கு அது தப்பு. இங்கே நான் ஆர்டிஸ்ட்டை சொல்ல எதுவுமே சொல்ல, படத்துக்கு ஏன் தப்புன்னா அந்த சப்ளாட் வந்து தப்புன்னு சொல்கிறத விட படமாக லென்த்து ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு 3 hours 45 minutes இருக்கும்போது யாருமே பார்க்க போகிறது கிடையாது அந்த படத்தை. அந்த 45 minutes எப்படி நாக் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா கதையில் எக்ஸ்ட்ரா ஃபேட் எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்த சப்ளாட்டை. ஸோ இந்த சப்ளாட்டை தூக்கி அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு we killed a couple of characters also. This was all short, mind you. இதை எல்லாமே ஷூட் பண்ணி கதையில் இருந்து எழுதி ஷூட் பண்ணியாச்சு, எடிட்டில் மேனேஜ் பண்ணி அதை எடுத்து பக்கத்தில் வச்சிட்டோம். சரி, குஷ்பு மேடம் ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு மெசேஜ்லாம் அனுப்பிச்சேன். he said பரவாயில்ல பிரவீன், the film is bigger than anyone else. அவங்களும் அதே தான் சொன்னாங்க, there is always a next film அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபார் ஹேர் டு சே தட், இதில் என்ன பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம்னா அந்த நேரத்துக்கு வந்து பப்ளிசிட்டி ஸ்டில்ஸ்லாம் வெளில வந்துருச்சு. குஷ்பு மேடம் நடிக்கிறாங்கன்னு அவங்களும் ஒரு 4-5 இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க வேறு. ஸோ அப்போ நம்ம எடுக்கும்போது வந்து இட் இஸ் அ வெரி ஹார்ட் திங் டு மேக் அ டெசிஷன். இன்ஃபேக்ட் விஜய் சார் கூட வாஸ் டைரக்டருக்கு ஆப்வியஸ்லி அவங்க வந்து ஐயோ அப்படின்னு மாதிரி தான் இருந்தார். பட் இவென்ச்சுவலி வி மேனேஜ் டு கன்வின்ஸ். நீங்கள் கேட்டிங்களா கேள்வி எப்படி அப்படின்னு சொல்லி, இட் இஸ் அ ப்ராசஸ். ஸோ முதல்ல கண்டிப்பாக ஒத்துக்கல, இல்லை அது எப்படி எடுக்க முடியும், தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னாங்க. கரெக்டு, அது இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது அந்த போர்ஷன் பயங்கர எமோஷனாக இருக்குது. பட் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது வந்து அந்த போர்ஷன் தனியாக தெரியுது அப்படின்னு சொல்லி மெதுவாக கன்வின்ஸ் பண்ணி, நானும் ரைட்டரும் எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி அப்படி வெளில வந்த படம் தான். இன்ஃபேக்ட் விஜய் சார் பார்த்துட்டு ஏதோ மிஸ் ஆகுதே சார் அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான், ஆமாம் இல்லை நான் ஒரு தடவை யோசிச்சிடறேன் சார் அப்படின்னா. பட் ஹி வாஸ் ஆல்சோ கிரேஷியஸ் எனஃப் டு சே யா, மோர் தென் எனி திங் எல்ஸ் ஐ திங்க் இந்த ஃபில்ம் இஸ் பிகர், நீங்கள் எடுக்கிற கால் கரெக்டாக தான் இருக்கும், எடுத்துருங்க. அதே மாதிரி நிறைய படங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் விஜய் சார் ஜென்ரலி இஸ் தட், டைரக்டரும் நீங்களும் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதான் கரெக்ட் சார் அப்படின்றது. சச் அ பிக் ஹீரோ, அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது, எல்லாம் வைங்கன்னா வச்சுட்டு தான் போகணும். பட் அதை தாண்டி வந்து ஒருத்தர் ஒத்துக்கிறாருன்னா அது சினிமாக்களில் ரெஸ்பெக்ட் தான். The only editor I know, அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாரையும் போய் லஞ்ச் டின்னர் எல்லாம் கொடுப்பார். He treats them like family, and more than that, he's the only editor I know. அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாரும் பெரிய இடத்துல they're all doing very well, and it's only his magnanimity சொல்ல மாட்டேன், ஒரு faith in his assistant. That's one point. Second point வந்து, I'm sorry I'm taking too much time. Second point வந்து இந்த ஃபைலில் வந்து நேம் பண்ணுறது, I tell every editor possible, go learn from Praveen's assistant அப்படின்ட்டு. அதை கரெக்டாக he follows international standards, name of the film and the reel, அது சென்சாருக்கு போதா இல்லை டொமஸ்டிக்கா ஓவர்சீஸா, and the date and the version. Nobody else does it. He set the trend for it. Thank you for that. You made my life easier. Thanks. No, it's important because not because Rex அவங்க சொன்னாங்கன்றதுக்காக இல்லை. இது ஏன் நாங்கள் இங்கே எத்தனை எடிட்டர்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஜென்ரலி see, today I might be working on this. Tomorrow one of my associate or assistant might come in and work, continue that project. ஸோ இப்போ நான் ஃபோன் இல்லாமல் அவங்களுக்கு எப்படி தெரியும், நாங்கள் லேபிளிங்லேயே தெரிஞ்சிடணும் அப்படின்றது வந்து ரொம்ப பர்டிகுலராக இருக்கும். அண்ட் வித் ரேக்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் பின் அ கிரேட் ஜேர்னி. அவங்க வந்து எல்லா உரிமையும் எடுத்துக்கணும். இன்ஃபேக்ட் ட்ரைங் டு பில்ட் சம்திங் ஃபார் சப்டைட்டில்ஸ் ஆல்சோ, ஹோப்ஃபுல்லி. பரவாயில்ல பித்தலை. ஸோ யா, தேங்க்ஸ். சார் ஹாய் சார், ஹாய் மேம். என் பேர் மாதேஸ்வரி. இப்போ நீங்கள் வந்து சாங்ஸ்க்கு ஒரு சிலவங்க ரிதம்க்கு கட் பண்ணுறாங்க, ஒரு சிலவங்க வந்து ரிலிக்கு கட் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ சாங்ஸில் ஒரு எமோஷனை கன்வே பண்ணும்போது ரிலிக்கு கட் பண்ணால் நல்லாயிருக்குமா இல்லை ரிதம்க்கு கட் பண்ணால் நல்லாயிருக்குமா சார்? எது மோஸ்ட்டாக ரொம்ப இம்பேக்டாக இருக்கும் எமோஷன்ஸை? ஜென்ரலி எமோஷன்ஸ்னாலே நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக பீட் தான் வரும், ஸ்லோவர் ரிதம் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது ஒரு தோஸ்து படா தோஸ்துக்கும் ஒரு என்ன சாய்த்தாலே அப்படின்னு ஒரு பாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதோட பீட் வேறு, அதோட பேட்டர்ன் வேறு. நம்ம எப்போயுமே எமோஷன்ஸ் நம்ம மோஸ்ட்லி இட்ஸ் மாண்டாஜஸ் ஆர் ஸ்லோவர் பேஸ்டு சாங்ஸ். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி நீங்கள் லிரிக்கு கட் பண்ணலாம். கண்டிப்பாக அப்படி தான் கட் பண்ணணும் ஆக்சுவலாக. பிரவீன் சார், இப்போ உங்ககிட்ட வந்து என்னன்னா, நீங்கள் வாரிசு பற்றி சொன்னீங்க.
இது வந்து நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷனில் இந்த டேரக்டரோட உங்கள் அட்வைஸை கேட்டுட்டா இந்த ஃபுட்டேஜே வந்திருக்க வாய்ப்பு இல்லை. இது எனக்கு சொல்கிறேன்னா ரோல் ஆஃப் அன் எடிட்டர் இன் ப்ரீ ப்ரொடக்ஷன் வித் டேரக்டர். ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேயே எந்தெந்த சீன்ஸ்லாம் ரிப்பீட் ஆகுது, எங்கே லேக்கு அப்படின்றது நீங்கள் கன்சல்டன்சி கொடுத்தா இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைம் வேஸ்ட் பண்ணி அதை ஷூட் பண்ண வேணாம். ஆமாம். நம்பர் 1. நம்பர் 2 வந்து ரோல் ஆஃப் ஆன்லைன் எடிட்டிங், ஸ்பாட் எடிட்டிங், how it is going to enhance. And now modern technology, AI is arriving. What is the role of AI and editor? Yeah. Thank you. Thank you. மொத்தம் 3 விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. 3த்துமே ஒன்று நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷனில் பண்ணோன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து மாறும். இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்போது ஜென்ரலி வாட் ஐ டூ இஸ் நரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சில பேர் எல்லாருக்குமே சொல்லுவேன் அந்த ஆப்ஷன். சில பேருக்கு வந்து வேண்டாம் சார், நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நம்ம டேபிளில் பார்த்துக்கலான்னு. சில பேர் வந்து பண்ணிடலாம் சார் அப்படின்னு. வி கால் இட் ஸ்கிரிப்ட் ட்ரிமிங். ஸோ முதல்ல ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன் வச்சு இதுதான் இங்கே இருக்குது, இந்த டைலாக் போட்டாலே இந்த சீனே தேவையில்லையே அப்படின்ற மாதிரி ட்ரிம் பண்ணிடுவோம் ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து சாங்கே தேவைப்படாது, நீங்கள் சாங் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு சாங்னா we are talking about 30 to 40 lakhs ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபிலிமுக்கு 40 லட்ச ரூபாய் சேவ் பண்ணது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் த மணி, இட்ஸ் ஆல்சோ அபவுட் த டைம், அபவுட் த எனர்ஜி ஆஃப் த ஆர்டிஸ்ட். இது எல்லாமே வந்து கட் டவுன் ஆகிரும். ரெண்டாவது வந்து நம்ம எடிட் டேபிளில் வந்து ட்ரிம் பண்ணி ஒரு சீன் டு சீன் ட்ரான்சிஷனை ஸ்மூதன் பண்ணுறத விட கன்சீவ் பண்ணும்போதே, நீங்கள் ஷூட் பண்ணும்போதே வந்து அதை நீங்கள் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போதே வந்து நீங்கள் அந்த ட்ரான்சிஷன் கட் பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அது இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். டெஃபினட்டாக ஆஸ் அன் எடிட்டர், இஃப் யூ டு ஆஸ்க் மீ, 100% it is required. I'm saying it is required. I'm not even saying it's an option. அது பண்ணாங்கன்னா ஒரு மிக மிக அருமையாக எல்லா படங்களும் அமையும் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். இப்போது ஒரு நம்ம பார்க்குற ஒரு ஹாலிவுட் படங்கள்லாம் வந்து நம்ம ஒரு இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்கேல் படம் வந்து ஒரு 150 நாள் 170 நாள் அப்படின்னு எடுக்கிறோம். பட் அங்கே வந்து அதே மாதிரி படங்கள் 40-50 நாளில் முடிச்சிடறாங்க. ஏன் முடிக்கிறாங்கன்னா பியூர்லி பிகாஸ் தேர் ப்ரீ ப்ரொடக்ஷன் இஸ் ஸோ ஸ்ட்ராங் அண்ட் தேர் டு த டாட். இன்றைக்கி 9 to 1 9 to 1, 9 to 9 9 to 9, நாட் அ மினிட் ஹியர், நாட் அ மினிட் தேர். ஸோ அந்தளவுக்கு ப்ரீ பிளானிங் இருக்கிறதுனால தான் அவங்க தேர் ஏபிள் டு கண்ட்ரோல் தேர் பட்ஜெட்ஸ் அண்ட் மேக் தேர் மணி. ஸோ டெஃபினெட்லி அது நான் நிறைய என் கூட ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் அட்லீஸ்ட் 10ல் 9 பேருக்கு நான் அதை சஜஸ்ட் பண்ணி டைம் பண்ணி கொடுத்துருவேன். நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கிரிப்டை வாங்கி ஸ்கிரிப்ட்லேயே உங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் இது, இந்த செகண்ட் ஹாஃப் இது, இந்த பேட்டர்ன் இங்கே ஒர்க் ஆகும், இந்த பேட்டர்ன் இங்கே ஒர்க் ஆகுது, இந்த சீன் எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஹாஃபில் வச்சிடலாம் அப்படின்னு பிஃபோர் ஷூட் இட் செல்ஃப் வி ட்ரை அண்ட் டூ தட் எக்ஸசைஸ். அண்ட் 99% it has worked for all of us. So yes, that is definitely needed. உங்களுக்குள்ளே அந்த வாய்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஸ்கிரிப்ட் எப்படி டைம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நிறைய ஆன்லைனில் இது இருக்குது, நீங்கள் பாருங்கள். or I'll post it on my Insta page or whatever if you guys want to go take a look. ரெண்டாவது விஷயம் நீங்கள் கேட்டது ஆன்லைன் எடிட்டர். அகெயின் ஆன்லைன் எடிட்ன்றது வந்து இப்போது ஐ வெரி ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் அண்ட் ரெக்கமெண்ட் டு மை ஆல் மை ஃபில்ம்ஸ். ஏன்னா எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு இடம் ஷூட் பண்ணுறோம், ஒரு தாய்லாண்டில் போய் ஷூட் பண்ணுறோம், ஒரு ஜப்பானில் போய் ஷூட் பண்ணுறோம், இல்லைனா ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணுறோம், ஒரு 5 கேமரா செட்டப்பு, திருப்பி ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்காது, திருப்பி வந்து நமக்கு இந்த லொக்கேஷன் கிடைக்காது. ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரெயின் நம்ம வந்து ஒரு ரெண்ட்டுக்கு எடுக்கணும்னா ஐ திங்க் இட்ஸ் அபவுட் 7 to 8 lakhs per day அண்ட் ஒரு டிபாசிட் ஆஃப் அபவுட் 10 lakhs. ஸோ திருப்பி அந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு வந்து பேட்ச் ஒர்க்லாம் பண்ண முடியாது. வாட் ஹேப்பன்ஸ் when you have a spotted editors, then and there you get to shoot all the options that you have and you are 100% sure that you got the coverage that you needed. At the same time உங்களோட படத்தோட லென்த்தோ படத்தோட சீனோட எமோஷனோ அது எல்லாமே அங்கங்கே நீங்கள் முடிவு எடுத்துடலாம். தி வே ஐ ஒர்க் ஆஃப் செட்டப் இஸ் இன்றைக்கி 6 மணிக்கு ஷூட் முடிஞ்சதுன்னா அன்றைக்கி நைட்டே எடிட் முடிஞ்சுட்டு எனக்கு ஒரு காப்பி வந்துடும், டைரக்டருக்கு ஒரு காப்பி போயிடும். ஸோ அடுத்த நாள் காலையில் ஜென்ரலாக அடுத்த நாள் காலையில் அதே லொக்கேஷன் இருந்ததுன்னா அவங்க நேற்று விட்டு போன ஏதாவது ஷார்ட்ஸ் இருந்ததுன்னா அங்கேயே டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதனால் என்ன ஆகுதுன்னா நீங்கள் போயிட்டு வந்து படம்லாம் முடிச்சு அந்த பேட்ச் ஒர்க் அப்படின்றது வந்து முன்னாடிலாம் ஒரு 10 நாள் 12 நாள் இருக்கும். இப்போ வந்து அது வந்து 2 நாளைக்கு சுருக்கியாச்சு. ஸோ உங்களுக்கு அங்கே 10 நாள் ஷூட்டிங்னா 10 into ஒரு பேர் மினிமம் ஒரு 10 to 12 lakhs போட்டுருங்க, ஒரு கோடி 20 லட்ச ரூபாய் சேவிங் ஆகுது. ஸோ ஆன்லைன் எடிட் இஸ் பேசிக்கலி ரெக்குயர்மெண்ட், அகெயின் இட்ஸ் அ மஸ்ட் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். மூணாவது நீங்கள் கேட்டீங்க ஸோ எத்தனை பேர் இதில் ஏஐயில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்கன்னு தெரியல, பட் தட் இஸ் த ஃபியூச்சர், யூ கேனாட் எஸ்கேப் இட். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ரன் அவே ஃப்ரம் இட், பி பார்ட் ஆஃப் இட்.
இல்லைனா ஒன்று நீங்கள் அது கூட ஓடணும், இல்லைனா உங்களை தாண்டி அது ஓடிடும். ஸோ ஸோ ப்ளீஸ் get yourself involved. It has come to in another next 2 years. கண்டிப்பாக எமோஷன் க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் அது என்றைக்குமே வர முடியாது. பட் டு லெபோரியஸ் ஒர்க் ஃபார் ஆல் யுவர் எக்ஸ்போர்ட்ஸ், ஃபார் ஆல் யுவர் ஓகே ரெகுலராக நான் இந்த பேட்டர்ன் தான் பண்ணுறேன். ஒரு 3 கேமரா செட்டப், ஒரு இன்டர்வியூ, ஓகே 3 பாயிண்ட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பண்ணுறோன்னா த கட்ஸ் லைக் அ கொஸ்டின். சுந்தர் சார் ஒரு இது கட்டு கேட்கும்போது அவர் மேலே ஃபோக்கஸ் ஆகும், நான் பதில் சொல்லும் போது என் மேலே ஃபோக்கஸ் ஆகும். அந்த கட்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்காக. டபுள் கேமரா, ட்ரிபிள் கேமரா அது சொல்லி அந்த மாதிரி சின்னதாக எல்லாமே வந்துருச்சு. இப்போ சப்டைட்டிலிங் வைக்கணும்னா ப்ராப்ளி ஐ டோன்ட் திங்க் ஐ டோல்ட் யூ, ஒரு எக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 3 நாள் 4 நாள் ஸ்பாட்டிங் பண்ணுவாங்க. I can get it done for you in 2 hours now. So it's all automated. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து this is just start of the big storm. Please get yourself involved. There's a lot of stuff that you can read online. It's not been streamlined yet, but it will come to that phase. Next year Apple is releasing an amazing chip which is going to push பயங்கரமாக இப்போ குவாண்டம் சிப் கூகுள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஏன்னு சொல்கிறேன்னா these are the next level of hardware that will push your software technology to 3-4 years down the line. You wouldn't even need இப்போ எப்படின்னா இப்போ சுந்தர் சார் இப்போ ஷூட் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நான் எடிட்லேயே வந்து சுந்தர் சார் மூஞ்சிக்கு மேலே என்னோடய மூஞ்சியை சூப்பர் இம்போஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி டெக்னாலஜி வந்துடும். ஸோ பி ப்ரிப்பேர்ட், இட்ஸ் த நெக்ஸ்ட் வேவ். யா. ஹலோ சார், திஸ் இஸ் தினேஷ். என் கேள்வி என்னன்னா, பெரிய படங்கள்லாம் பண்ணுறீங்க, இப்போ ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஷூட்டிங் போகிறது எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது. அப்படி போகும்போது உங்களுக்கான டைம் கிடைக்குதா, இல்லை அது முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் இன்னும் நல்லா எடிட் பண்ணியிருக்கலாமே தோணி இருக்கா உங்களுக்கு பெரிய படங்களில்? எல்லா படத்துக்கும் தோணும்ப்பா. அது தோணலைன்னா நம்ம இங்கே இருக்கவே கூடாது. கண்டிப்பாக தோணும். அது டைமுன்றத விட இப்போ எனக்கு சென்னை டேட் கொடுத்தீங்கன்னா நான் திருப்பி எடிட் பண்ணேன்னா வேறு மாதிரி பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு என்ன, இன்றைக்கி இருக்கிற பேட்டர்ன், இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினட்டாக அது ப்ரெஷர் இருக்க தான் ஐயா செய்யும். பிகாஸ் த அமௌண்ட் ஆஃப் மனி தட் இஸ் இன்வால்வ் இன் பிக் ஃபில்ம்ஸ், அது நோ ஒன் கேன் அது பண்ணவே முடியாது. ஜென்ரலி அந்த டைம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒப்பீனியன் இருக்கும். பட் டூ மெனி திங்ஸ், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால, ஒரு சிஜியாக இருக்கட்டும், ஒரு சவுண்டு, மியூசிக்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ், டப்பிங்கு, டிஐ, இந்த மாதிரி நான் ஒரு 10-15 டிபார்ட்மெண்ட் கூட வேலை செய்யும்போது வந்து இந்த கோஆர்டினேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டஃப். பட் அதையும் மீறி கொண்டு வர்றது தான் நம்ம வேலை. ஸோ ஏன்னா எல்லாமே வந்து கன்வெர்ஜ் ஆகிறது எடிட் ரூமுக்கு தான். எடிட் ரூம்லேருந்து தான் நம்ம ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி டிஏக்கும் சவுண்ட் மிக்ஸ்க்கும் நம்ம புஷ் பண்ணுறோம். ஸோ அந்த கன்வர்ஜென்ஸை வந்து எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரோம், எவ்வளோ ஸ்பேஸில் கொண்டு வரோம் அப்படின்றது தான் ஸ்மார்ட்னஸ் தான். பேசிக்கலி வாட் வி டூ இஸ் வி ஒர்க் ரிவர்ஸ். 10ஆம் தேதி ரிலீஸ் டேட்னா ஓகே, 24ஆம் தேதி வந்து காப்பி எப்படியாக இருந்தாலும் வந்து 24th லாக் பண்ணி வெளில போயிடணும் அப்படின்றது ஒரு இது வச்சுப்போம். பட் 24க்காக வெயிட் பண்ண மாட்டோம். 10ஆம் தேதி ரீல் 4 லாக் ஆச்சுன்னா ரீல் 4 10ஆம் தேதி போயிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் அண்ட் யூ ட்ரை அண்ட் கெட் இட். அது ஏன்னா நீங்கள் 10th ரிலீஸ்னால் உங்களோட எஃப்எம்எஸ் காப்பீஸ்லாம் வந்து 1ஆம் தேதி போயிடணும் யூஎஸ்க்கு இதுக்கெலாம். ஸோ அதுக்கு ஒன்று பிளான் பண்ணோம், ஆஸ்திரேலியா, யூஎஸ் இதுக்கெலாம். அவங்களோட சென்சாரோட டேட்ஸ் பார்க்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது போக போக பழகிறோம் நம்மளுக்கு. ஒரு பேட்டர்ன், இது எல்லாமே ஒரு பேட்டர்ன் தான். ஸோ அது பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் அந்த ரூல் A+B = அப்படின்னு அந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சுன்னா பண்ணிடலாம். ஒரு லாஸ்ட் கொஸ்டின், அதோட நம்ம முடிச்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் கார்முகில் சார். சார் எனக்கு என்ன ஒரு உங்ககிட்ட கேட்கணுன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை படிக்கிறோம், அடுத்தது ரஷ்யஸ் ஃபுல்லாக பார்த்துடுறோம். அதில் வந்து இது ஃபாஸ்ட் பேஸாக ஸ்லோ பேஸாக வந்து டேரக்டரோட பேசி இதுதான் முடிவு பண்ணிடுறோம். அந்த பேஸை வந்து சீன் டு சீன், சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ், அதை எப்படி நான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிட்டே வர்றது? உங்களோட ஸ்கிரிப்ட்லேயே இருக்குமே, அது என்ன பண்ணணும் அப்படின்றது ஸ்கிரிப்டில் இருக்கும். பட் அதை தாண்டி, அதையும் தாண்டி நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனா அந்த மூடு எப்படி மெயின்டைன் பண்ணுறது, மூடை எப்படி மெயின்டைன் பண்ணுறது. இப்போ மெட்ராஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரே மூடு எப்படி வரும்னா அது ஸ்கிரிப்ட்லேருந்தே வரும். நம்மளுக்கு அவங்க எடுக்கிற பேட்டர்ன்லேருந்தும் இருக்கும், அவங்க எடுக்கிற ஷார்ட்லேருந்தும். அதையும் தாண்டி எப்படின்னா இப்போது ஒரு பவுண்ட்ரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த தேட்டருக்குள்ளே வரீங்கன்னா இதோட சுற்றி ஒரு செவுர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு செவுர் இருக்கும், அந்த கதைக்கு ஒரு செவுர் இருக்கும். அந்த செவத்துக்குள்ளே
அது எப்படி வார்த்தையில் சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்துடும். நீங்கள் நீங்கள் ஒரு கோஹன் பிரதர்ஸ் அவங்களோட படம் எடுத்திங்கன்னா அவங்க ஒரு படமும் ஒரு ஜானரில் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட் தேர் ட்ரைங் டு டூ. அது இப்போ பிக் லெபர்ஸ்க்கு எடுத்திங்கன்னா அது ஒரு பேட்டர்னில் இருக்கும். பேலட் ஆஃப் சம் கிரம்பி பிக்ஸ் ஏதோ அது வந்து ஒரு வெஸ்டர்ன் ஃபில்ம். அது அந்த வெஸ்டர்ன் ஃபில்மோட பேட்டர்னில் தான் இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளாக்கிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷூட், இன் டர்ம்ஸ் ஆஃப் எடிட், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங் எல்லாமே. ஸோ அது அங்கேருந்தே ஆரிஜினேட் ஆயிரும். நம்ம அது கூட ட்ராவல் ஆகிட்டோம்னா அது வந்துடும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒவ்வொரு காட்சிகளையும் நாங்கள் வர்ணிக்க விளக்கம் கொடுத்து தங்களது அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. எடிட்டர் பிரவீன் கேஎலோட மாஸ்டர் கிளாஸஸ் அண்ட் கான்வர்சேஷன் தான் பார்த்தோம். இவருடைய கடந்து வந்த பாதைகள்லாம் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி வேற ஒரு மாஸ்டர் கிளாஸஸ் அண்ட் கான்வர்சேஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.